கைஸ் நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்ன் யூனிட் எப்படி பிளான் பண்ணுறதா பார்க்க போகிறோம். இப்போ வந்து கார்ன் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் யூனிட்டாகவும் நம்ம பிளான் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசைஸ் யூனிட்டாகவும் பிளான் பண்ணிக்கலாம். நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைப் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைப் ஸ்டோரேஜ் யூனிட்டாக பிளான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் கார்னர் எல் பாக்ஸ் பிளான் பண்ணும்போது 2 சைடுமே 1050க்கு கம்மியாக தராமல் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோர் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் ரைட்டில் டோர் யூஸ் பண்ணிக்கலாம், சிங்கிள் டோராகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 1050 கம்மியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் யூனிட் வந்து கம்மியாகிடும். ப்ளஸ் வந்து டோர் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டோராக தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து அசைவதற்கு கஷ்டமாக ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் வால் மாடலும் போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் 600 பாக்ஸை வந்து பிளான் பண்ணிக்கலாம். அதாவது எல் ஷேப் 600 பாக்ஸ் பிளான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் அதிகமாக கிடைக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் கார்ன் யூனிட் பிளான் பண்ணும்போது இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கார்ன் யூனிட்ல என்னென்ன அசைஸ் போடலான்றதை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.